அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சில்வர் குக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் கடையில் எது ஃபாஸ்ட் மூவிங்கில் சில்வர் குக்கர் இருக்கோ அதை தான் எடுத்து புது பீஸ் எடுத்து அப்படியே அன்பாக்சிங் பண்ணி எப்படிலாம் இருக்கும், புது பீஸ் வாங்கும்போது எப்படிலாம் பார்த்து வாங்கணும், புது பீஸில் அந்த பாக்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும். ஏன்னா டிஸ்பிளேயில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கடைக்கு போகும்போது டிஸ்பிளே பீஸு தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் வெறும் இது தான் இருக்குமா, பாக்ஸ் எப்படி இருக்கும், இல்லை வாரண்டி கார்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இதுவரை பார்த்தது இல்லைன்னா இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது குக்கர் வாங்கும்போது என்னெல்லாம் பாக்ஸில் இருக்கும், சில்வர் குக்கர் எது ஃபாஸ்ட் மூவிங், அதை பற்றி தான் நம்ம சேனலில் இப்போ வீடியோ போட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கர் வாங்கணும் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புது குக்கர் சில்வர் குக்கர் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன பீஸ்லாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, வாரண்டி கார்டு எப்படி இருக்குது, வெயிட் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். பாக்ஸில் வந்து என்னென்னதெல்லாம் விஷயம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் ரெண்டாவது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் வந்து எந்த குக்கர் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கோ அதை பற்றி தான் வீடியோ போட போகிறோம். நம்மகிட்ட வந்து ஸ்டீல் குக்கர் தான் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இந்த 3 லிட்டர் குக்கர் தான் வேறு லெவலில் இருக்கும். நல்லா ஃபாஸ்ட் மூவிங் எஸ்எஸ் ப்ரிஸ்டேஜ் டீலக்ஸ் அல்ஃபா. இதோட ரேட்டு பாருங்கள், 2870 காட்டுதா. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாக்ஸில் வந்து புது பீஸ் வரும்போது நீங்கள் வந்து இதில் வந்து டேட்டு பாருங்கள். ஏன்னா எப்படி வாங்கணுங்கிறதும் நம்ம சேனலில் வந்து வீடியோ ஏற்கனவே ஒருக்கா போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் குக்கர் வாங்கும்போது கண்டிப்பாக மேலே இந்த டீட்டெயில் வந்து எல்லா குக்கர் பாக்ஸ்லையும் இருக்கும். நீங்கள் இது பார்த்து எடுங்க. இது வந்து அக்டோபர் 25 வந்திருக்கு பீஸு. அதனால் இது வந்து 2870 ரேட்டு போட்டிருக்கு. ஏன்னா இப்போ வந்து 6 மாதத்துக்கு பிறகு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குக்கர் ரேட் வந்து மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொரு ரேட் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தது இனிமேலும் மாறாது, இதே ரேட்டு தான் இருக்கும்லாம் கிடையாது. உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா ரேட்டு மாறிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து 2870 ரேட்டு போட்டிருக்கா. இது வந்து 3 லிட்டரு டீலக்ஸ் அல்ஃபா குக்கரு, ஸ்வட்ச் மாடலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூடியில் வந்து பள்ளமாக வரும். இது எதுக்கு வந்து பள்ளமாக வருதுன்னா, மற்றபடியில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வச்சிங்கன்னா அதில் வந்து பொங்கி அந்த விசில் வெளியே வந்து அடுப்பில் விழுந்து அடுப்பு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் உள்ள சேதாரத்தை குறைக்கிறதுக்கு இதிலே ட்ரை ஆயிரும். உங்களுக்கு வந்து இதை விட்டு உங்களுக்கு கீழே வராது, கீழே வந்தால் தானே அடுப்பில் படும். அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக குக்கர் வாங்குறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டீல் குக்கர் வாங்குங்க. ரேட் அதிகமாக தான் இருக்கும் அலுமினியத்தோட. ஆனால் வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து உங்கள் வேலை முடிஞ்சிடும். அதனால் இது வந்து ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டீல் குக்கர் வாங்குவாங்க. ஃபாஸ்ட் மூவிங்கும் இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங். 3 லிட்டர் குக்கருங்கிறது சின்ன ஃபேமிலியிலேருந்து பெரிய ஃபேமிலி வரை கண்டிப்பாக வாங்குகிற குக்கர். வாங்க வந்து பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் நார்மலாக இருக்கிற குக்கர் மாதிரியே இருக்காது. இதேமாதிரி தான் உங்களுக்கு ஒரு பெண்ட் பண்ணி கவரில் வச்சுருப்பாங்க. மூடி இது தனியாக இருக்கும். உங்களுக்கு பாட்டம் வந்து உள்ளே உங்களுக்கு கவர் போட்டு அழகாக இருக்கும். இதிலே உங்களுக்கு பாட்டத்தில் கீழே எத்தனை லிட்டருன்னு உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு 3 லிட்டருன்னு போட்டிருக்குதா, அதை வச்சு நீங்கள் என்ன மாடல்னு பார்த்து பாக்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் தான் உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டும் இருக்கும், குக்கருக்குள்ளே வெயிட்டும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இதேமாரி கவர் இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துடுங்க. புதுசாக குக்கர் வாங்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வந்து புதுசாக குக்கர் வாங்க போகிறோங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்து வாங்கணும். ஒரு வேளை நீங்கள் வாரண்டி கார்டெல்லாம் இல்லைன்ட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இதேமாதிரி வாரண்டி கார்டு இருக்கிறதான்னு பார்த்துடுங்க. இதில் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பில் பண்ண பிறகு உள்ளே வந்து சீல் வச்சு தருவாங்க. இந்த கடையில் தான் வாங்கியிருக்குன்னு ஒரு ப்ரூஃபு. இது வந்து வெயிட்டு, அவ்வளோதான். இதுதான் வந்து குக்கர் பாக்ஸில் இருக்கிறது, வேறு எதுவுமே இருக்காது. நார்மலாக நீங்கள் டிஸ்பிளே பீஸ் பார்த்துட்டு அப்புறம் இந்த பீஸும் வந்து நீங்கள் கவரை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா லாக் ஆகுதான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் வாங்கணும் எந்த குக்கருமே. ஏன்னா பார்க்காம வாங்கிறாங்க, நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிடுங்க. ஆனால் பாக்ஸ் பீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கம்ப்ளைண்ட் வராது. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் டிஸ்பிளே இருக்கிற பீஸ்லேயே நல்லா ஃபாஸ்ட் மூவிங் எது நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது, எது ரேட்டு கம்மின்னு பேசி முடிச்சுட்டு வாங்கிடுங்க. சைடில் வந்து உங்களுக்கு என்ன போட்டிருக்குன்னா, உங்களுக்கு எத்தனை வருஷம் வாரண்டிலாம் போட்டிருக்கோம். இது 10 வருஷம் உங்களுக்கு வாரண்டி வந்துடும். ஸ்டீல் குக்கரு. அலுமினியம் குக்கர் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வரும். இது வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதேமாதிரி ஐஎஸ்ஐ முத்திரையும் இதில் போட்டிருக்கு. அதனால் நீங்கள் தைரியமாக நம்பிக்கையாக இது வாங்கிக்கலாம். நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற 3 லிட்டர் குக்கர் தான். அடுத்து சில்வர் குக்கர் எது ஃபாஸ்ட் மூவிங்னு பார்க்கலாம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 5 லிட்டர் குக்கரு, சேம் மாடல் டீலக்ஸ் அல்ஃபா. இது வந்து ரெண்டாவது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 3 லிட்டர் குக்கர் நல்லா ஃபாஸ்ட் மூவிங். இது வந்து செகண்ட் 5 லிட்டர் குக்கர் வேறு லெவலில் போகும். சம்பவம் சிறப்பாக இருக்கும். ஃபாஸ்ட் மூவிங்னா ஃபஸ்ட் இடம் வந்து இந்த 5 லிட்டர் குக்கர் தான். ஏன்னா நார்மலாக நம்ம ஃபேமிலியில் 3 பேர் 4 பேர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். சாதத்துலேருந்து எதுனாலும் வச்சுக்கலாம். ஸ்வட்ச் மாடல்லே உங்களுக்கு மூடி வந்துடும்.
பார்க்குற இந்த டீலக்ஸ் அல்ஃபா 5 லிட்ரு உங்களுக்கு வாரண்டி அதே மாதிரி உங்களுக்கு சைடில் போடுறோம். 10 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். அதுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குது. அதை நீங்கள் தைரியமாக பார்த்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எத்தனை லிட்டருண்டு மெயின்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் 5 லிட்டருண்டு. அதனால் இது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது எப்போ வந்து பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 வந்திருக்கு. நீங்கள் எப்போ பாக்ஸ் பார்த்தாலும் மேலே டேட்டு பார்த்துடுங்க. இதுதான் புதுசாக வந்த பீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம் இது எப்போ வந்தது. இப்போ இது 2025 வந்தது. 26 வந்த பீஸும் இருக்குது. ஆனால் அது வந்து ரேட்டு கூட வரும். இது 3425னா இப்போ வந்திருக்க 2026 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த இதுலலாம் வந்திருக்கிற ரேட் வந்து இதோட 300 400 கூட இருக்கும். ஆனால் நீங்கள் ரேட்டு பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் பழைய டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வாரண்டி வந்து எப்போ சீல் வைக்குமோ அதுலேருந்து தான் கணக்காகும். அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கிடுங்க. டேட்டை பற்றிலாம் கவலைப்படாங்க. ஏன்னா ஸ்டீலு, அலுமினியம் குக்கர்லாம் வந்து ஒன்றும் டேட்டு போட்டு ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. ஏன்னா சாப்பிட்ற பொருள், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அதுலேருந்து தான் டேட் வச்சு உங்களுக்கு வந்து தருவாங்க. அதுலேருந்து 10 வருஷத்துக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, செப்டம்பர் 25னா இதிலே ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு எப்படி நமக்கு பழைய குக்கர் தான் போல் அப்படின்னு நினைக்காங்க. உங்களுக்கு குக்கர் வாங்கும் போது என்ன டேட் போடுறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி. அதே மாதிரி தான், சேம் மாடல் தான் இது. குக்கரும் அதே மாதிரி தான். இந்த 5 லிட்டர் குக்கரும் 3 லிட்டர் குக்கரும் மாதிரி தான். உங்களுக்கு வந்து மூடியோடு இருக்கும். நார்மலாக பாட்டம் உள்ளே இருக்குது. அதே மாதிரியே ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே வாரண்டி கார்டு, வெயிட் எல்லாமே ஒரே ஒரு வெயிட் இருக்கும், அது கூட வந்துடுது. இதில் வாரண்டி கார்டு சீல் வைக்கணும். இந்த கவர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் பண்ணிட்டு சீல் வச்சு தந்துடுவாங்க. நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்தோன்னா டெலிவரி வந்தோன்னா பாருங்கள் வாரண்டி கார்டு சீல் அடிச்சிருக்காங்களான்னு பார்த்துக்கிடுங்க. நீங்கள் எதுக்குமே வந்து நீங்கள் ஆன்லைன் வாங்குறதோட கடையில் போய் வாங்குறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இன்கேஸ் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் நீங்கள் கடைக்காரர்கிட்ட கேட்டுக்கலாம். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் கடையில் போய் வாங்கிங்க. ஸ்விட்ச் மாடல் தானே இருக்குல்ல, மூடி வந்து பல்லாமல் இருக்குது பாருங்கள். இதுதான் ஸ்விட்ச் மாடலுங்கிறது. நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. 5 லிட்டர் குக்கர் நீங்கள் எந்த கடையில் போய் கேட்டாலும் ஃபாஸ்ட் மூவிங்னா 3 லிட்டர் 5 லிட்டர் குக்கர் தான் சொல்லுவாங்க. நம்ம கடையில் 5 லிட்டரும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஆகும். 3 லிட்டர் குக்கரும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஆகும். அதனால் நீங்கள் ஃபாஸ்ட் மூவிங் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து. ஏன்னா இப்போ என்னென்னா இந்த 3 லிட்டர் குக்கருக்கும் 5 லிட்டர் குக்கருக்கும் வந்து விலை வந்து ரொம்ப வித்தியாசம் வரும். ஒரு 500 700 தான் வித்தியாசம் ஆகும். அதுக்காக நீங்கள் என்னென்னா வாங்கும்போதே கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டிங்கன்னா தேவைக்கு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க அடுத்து இன்னொரு குக்கருக்கு அதையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிற குக்கர் வந்து 8 லிட்டர் குக்கர். 8 லிட்டர் குக்கர்லாம் இப்போ வந்து நமக்கு வந்து சேல்ஸ் வந்து கம்மி தான். இருந்தாலும் ஸ்டீலில் வந்து நமக்கு 3வது இடம் 8 லிட்டர் குக்கர் தான். 3, 5, 8 இதுதான் ஃபாஸ்ட்டு மூவிங்கு. வேணால் 6, 7லாம் வாங்க மாட்டாங்க. 6, 7 வாங்குறதோட கூட 300 போட்டிங்கன்னா 8 லிட்டர் குக்கர் சும்மா செழிப்பாக வாங்கிடலாம். ஆனால் இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபேமிலி பெருசு, கூட்டு குடும்பம்லாம் இல்லைங்கிறதுனால வந்து ஸ்லோ மூவிங் தான் இருந்தாலும் பட் ஓகே. ஆனால் நல்லாயிருக்கும் ஸ்டீல் குக்கரு. பெருசாக இருக்கிறனால ஒரு 7 பேர் 8 பேர் இருந்தாலும் நீங்கள் இதை நார்மலாக யூஸ் பண்ணலாம். நல்லா பிரியாணி போடுறதுக்கெலாம் ஜம்முன்னு இருக்கும். இது வந்து 8 லிட்டர் குக்கரு. நீங்கள் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஸ்விட்ச் மாடல் தான். மூடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டிஎல்எக்ஸ் அல்ஃபானு இதில் வந்து டிஎல்எக்ஸ் அல்ஃபானு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த மாடல் நீங்கள் பார்த்துட்டுங்க. குக்கர் வாங்கும்போது இந்த பேரை சொல்லுங்கள், அவங்களுக்கே தெரியும். இது வந்து இண்டக்ஷன் பேஸு. எப்போதுமே வந்து ஸ்டீல் குக்கர் பொறுத்தவரை இண்டக்ஷன் பேஸ் உண்டு. அதனால் நீங்கள் வந்து அதில் இண்டக்ஷன் அந்த சிம்பிள் போட்டிருந்தால் தான் இண்டக்ஷன் அப்படிலாம் கிடையாது. ஸ்டீல் குக்கர்னாலே நம்ம நார்மலாக இண்டக்ஷனில் வைக்கலாம். ஏன்னா ஸ்டீல் பாத்திரமே நம்ம இண்டக்ஷனில் வைக்கலாம். அது கொஞ்சம் பாட்டம் வந்து கனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கனம் கம்மியாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும். அதனால் இதெல்லாம் குக்கரை பொறுத்தவரை நீங்கள் வந்து இது இண்டக்ஷன் பேஸான்னு கேட்கக்கூடாது. ஸ்டீல் குக்கர்னாலே இண்டக்ஷன் பேஸ் தான். நீங்கள் கண்ணை மூடிட்டு தைரியமாக வாங்கிடலாம் மக்களே. அதே மாதிரி தான் நார்மலாக உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து வாரண்டி வந்துடும். ஐஎஸ்ஐ முத்திரை வந்துடும். நீங்கள் நார்மலாக வந்து எல்லா கடையிலுமே பாக்ஸ் வந்து இப்படி அடுக்கி வச்சுருக்க மாட்டாங்க. சில கடையில் வந்து இப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் சைடில் பார்த்தாலே உங்களுக்கு இதோட எல்லாமே தெரிஞ்சிடும். 10 இயர்ஸ் வாரண்டி தெரிஞ்சிடும். 8 லிட்டர் குக்கர்னு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து குக்கர் பாக்ஸை நார்மலாக பார்த்தாலே இந்த கார்னரில் வந்து 8 லிட்டர்னு போட்டிருக்கோம். இந்த நேராக இருந்தால் நடு சென்டரில் எத்தனை லிட்டர்னு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் எந்த குக்கர்லாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் சேல்ஸ்மேன்ட்ட நீங்கள் ஒரு குக்கருக்கு விசாரிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு குக்கர் பார்க்கணுனாலும் நீங்களே பார்த்துக்கலாம். அதுக்கு தான் வந்து ஒரு தெளிவாக குக்கர் வாங்க போகும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா அப்படியே லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் யூஸ் ஆகும். கண்டிப்பாக இதை பற்றிலாம் யாரும் வீடியோ போட மாட்டாங்க. எப்படி யூஸ் பண்ணணுன்னு போடுவாங்க. ஆனால் குக்கர் எப்படி பார்த்து வாங்கணுன்னு யாரும் வீடியோ போட்டது இதுவரை நான் பார்த்ததில்ல. ஆனால் இருக்குது வீடியோ. ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஈஸியாக சொல்கிறனால கண்டிப்பாக நம்ம வீடியோ நல்லா ரீச் ஆகும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து
மேலே வந்து உங்களுக்கு இது எத்தனை வருஷம் வந்தது எல்லாம் இது மே 25 வந்திருக்கு. இது எப்போ நம்ம சீல் பண்ணுறோமோ அதிலேருந்து எப்போ நம்ம வந்து இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பில் பண்ணுறோமோ அதிலேருந்து 10 இயர்ஸ் வந்துடும். அதனால் நீங்கள் போன மே மாதம் 25ல் வந்தது அப்படிலாம் நினச்சிறாங்க. நீங்கள் எப்போ வந்து பில் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு 10 வருஷம் கணக்காகும். ஓகேவா? குக்கர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வேறு லெவலில் இருக்கும். இந்த குக்கர் தான் வந்து முரட்டுத்தனமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். இந்த மூடியே பாருங்களேன், உங்களுக்கு வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும் வாட்ரு. பாட்டம் வந்து பாருங்கள் செம்ம வெயிட்டாக இருக்கும். வெயிட் அப்படி போட்டிருக்கோம். நான் கீழே போட்டிருப்பாருங்க 8 லிட்டருன்னு போட்டிருக்கேன். கெப்பாசிட்டின்னு போட்டு 8 லிட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் குக்கர் கூட நீங்கள் டிஸ்பிளேயில் இருக்கும்போது இதேமாதிரி குக்கர் வந்து டிஸ்பிளேயில் இருக்கும். நீங்கள் இது கீழேயே ஏதாவது ஒரு பீஸை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த குக்கராக இருந்தாலும் அளவு போட்டிருக்கோம். நான் பாருங்கள், இதில் வந்து 5.5 லிட்டருன்னு போட்டிருக்கா. நீங்கள் வந்து அவர்கிட்ட சேல்ஸ்மேன் இருக்காங்க இல்லை அப்படிலாம் நீங்கள் விசாரிக்க வேண்டாம். ஆனால் இதில் 2 லிட்டருன்னு போட்டிருக்கா, தெளிவாக போட்டிருக்கோம். உங்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை என்ன இது எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு சூப்பராக போட்டிருக்கோம். இந்த குக்கர் பாருங்கள், கிளிப்பான் மாடல் 3 லிட்டருன்னு அழகாக போட்டிருக்கா. எப்போ வந்திருக்குன்னு பேட்ச் நம்பர் கூட உங்களுக்கு அழகாக தெளிவாக போட்டுருவாங்க. நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் இதேமாதிரி குக்கரை பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியலையே நினச்சிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம் போகும்போது இந்த குக்கர்லாம் கீழே தூக்கி பாருங்கள். அதிலே உங்களுக்கு அளவு எப்போ வந்திருக்குன்னு அந்த டேட்டும் உங்களுக்கு போட்டுரும். ரேட்டு மட்டும்தான் நீங்கள் பாக்ஸை பார்த்துக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சேல்ஸ்மென்ட்ட சொன்னிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டிங்கன்னா அவர் நல்ல ரேட்டு பார்த்து நல்லா பண்ணி தருவார். நம்ம பேசுகிறதில் தான் இருக்குது. போனோன்னா என்ன ஃபாஸ்ட் மூவிங், எது நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது, எது நல்லா கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குது அப்படின்னு கேட்டு வாங்கிடுங்க. சேம் மாதிரி தான் இதே மாதிரிங்க 8 லிட்டர் குக்கர் வந்து சேம் மாதிரி தான். இதில் வந்து வாரண்டி கார்டு இது மாடல்னு பாருங்கள். கீழே வந்து இது அடி பிடிக்கிறக்க சுட்டி இதில் ஒரு தட்டு போடுங்க. ஏன்னா பெரிய குக்கருங்கிறதுனால உங்களுக்கு அடி பிடிக்கக்கூடாது. உள்ள ஒரு பாத்திரம் எதுவும் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இட்லி அவிக்கிறதுனா கூட இதில் அவிச்சிக்கலாம். ஏன்னா கீழே டேரெக்டாக வைக்க முடியாது. நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கும் போது இதில் வந்து இந்த பாத்திரம் அடிப்பாட்டம் வைக்கணுங்கிறக்காக சின்ன பாத்திரம் அவங்களே கொடுத்துருக்காங்க கம்மிலேருந்து. இது வாரண்டி கார்டு புக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, லிட்ரு கூட நல்ல புக்கு மாதிரி இருக்கும். உள்ளே ஒரு வெயிட் இருக்குது. அதனால் வெயிட் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி குக்கர் வாங்கும்போது ஃப்ரீ. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேஸ்கட்டும் குக்கர் வாங்கும்போது கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் கேஸ்கெட்லாம் தனியாக வாங்கிறாங்க. நீங்கள் வெளிநாடு அப்படி எதுவும் யூஸ் பண்ணுறீங்க எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு கேஸ்கெட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுடுங்க. இன்கேஸ் அது வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் தாராளமாக வரும். இருந்தாலும் நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு அங்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுடுங்க. கேஸ்கெட்டு ஃப்ரீ. உங்களுக்கு வந்து வெயிட் ஃப்ரீயாக வந்துடும். வாரண்டி புக்கு எல்லாமே அதில் இருக்கும். அந்த தட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். 8 லிட்ரு 10 12 அந்த லிட்டருக்குலாம் உங்களுக்கு தட்டு வந்துடும். 6.5 லிட்டருக்கே வந்து உங்களுக்கு தட்டு வந்துடும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். குக்கர் வாங்குறவங்களுக்கு எப்படி வாங்கணும், ஏன்னா புதுசாக வேறு பாக்ஸு தந்துருப்பாங்க. பாக்ஸ் இல்லாமல் எம்டி பாக்ஸில் ப்ளெயினில் போட்டு தருவாங்க. அப்படிலாம் வாங்காதுங்க. அந்தந்த லிட்ரு அந்தந்த கெப்பாசிட்டி அதில் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கிடுங்க. வாரண்டி கார்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. வெயிட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. இதேமாதிரி பிளேட் இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. இதேமாதிரி கேஸ்கெட் இருக்கான்னாலும் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க. நீங்கள் மூடு தான் லாக் பண்ணி நீங்களே செக் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.